இப்போ அமீர் கான் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்னாச்சுன்னா, தெலுங்கு சினிமால மெல்ல மெல்லமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடந்த 5 வருடங்களா பெரிய பெரிய ஆக்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஐய்யயோ! நம்ம தயாரிப்பாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா திடீர்னு வந்து ஓடிடி ரேட்ஸ்லாம் குறையுது. சேட்டலைட்லாம் ஸ்டாப் பண்றாங்க. தியேட்ரிக்கல் ரைட் வந்து கேரண்டியான ரெவென்யூ இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம தயாரிப்பாளர காப்பாத்தணும்னு அந்த நடிகர்கள்லாம் நினைக்கிறாங்க. முன்னணி நடிகர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? நம்ம தயாரிப்பாளர்கள் காப்பாத்தப்படணும். இப்போ முன்னாடி எப்படின்னா ஒரு படம் தோத்துச்சு வச்சுங்களேன், இன்னொரு படம் குடுக்கணும் அப்படிலாம் போயிடுவாங்க நடிகர்கள். இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆவாது. இன்னொரு படம் எப்போ குடுப்பாங்க? 3, 4 வருஷம் கழிச்சு குடுப்பாங்க. அந்த 3, 4 வருஷம் குடுக்குற வரையும் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு? பிரபாஸ்லாம் சேலரியிலேயே திரும்ப கொஞ்சம் குடுத்துருவாரு. குடுத்துருவாரு. சில பேர்லாம் குடுப்பாங்க. பட் ஆனா 3, 4 வருஷம் கழிச்சு அடுத்த படம் குடுப்பாங்க. ஏன்னா, ஆளாளுக்கு லைன் அப் இருக்குல்ல. ஒரு 4, 5 படம் இருக்கு. திடீர்னு பிரையாரிட்டி பண்ணி இவருக்கு ஒரு டேட் குடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? சார் ஒரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு படம் குடுக்குறேன்னா, அந்த 2, 3 இயர்ஸ் அந்த தயாரிப்பாளர் இயங்கவே முடியாது. ஏன்னா படம் லாஸ் ஆயிடுச்சு. அவரால அடுத்த கட்டம் போ முடியாது. இந்த நடிகர் வந்து எனக்கு காம்பன்சேட் பண்ண சொன்ன நடிகரும் டேட் உடனே இல்ல. இந்த பிரச்சனைய தவிர்க்கணும்னு தான் தெலுங்கு சினிமால ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சார் இந்த வம்புக்கெல்லாம் வேணாம். அடுத்த படம் டேட் இதெல்லாம் வேணாம். வர வருமானத்துல எனக்கு 20% குடுத்துருங்க. இப்போ அல்லு அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காரு, சமீபத்தில ஒரு படத்துல 27% தான் மைத்ரி மூவிக்கு சைன் பண்ணியிருக்காரு. எதுவுமே கிடையாது. மந்த்லி அவருக்கு என்ன சம்பளம்னா, சம்பளம்லாம் கிடையாது. அவங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் சம்பளம் குடுக்கணும். எவ்ரி டே. ஷூட்டிங் வரும்போது எவ்ரி டே சம்பளம் குடுக்கணும். இவ்வளவுதானே தவிர, மத்தபடி ஒரு கமிட்மெண்ட்டும் ப்ரொடியூசருக்கு இல்ல. இப்போ என்ன ஆகுது பாருங்க. இப்போ அல்லு அர்ஜுன் இருக்கிற நிலைமைக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். 200 கோடி கேட்டா நியாயம் தானே? நியாயம் அவரோட புஷ்பா 2 வந்து அவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ணியிருக்கு. 200 கோடி கேட்டார்னா சைனிங் அமௌண்ட் எவ்வளோ கேட்பாரு? ஒரு 50 கோடி கேட்பாரு. 50 கோடிய நான் வெளியில வாங்கி குடுத்தேன்னா, அதுக்கு வட்டி மட்டுமே 2% வட்டி போட்டேன்னா ரூ. 1 கோடி. படம் ஆரம்பிக்கிறது 2 வருஷம் ஆகும். அப்போ ரூ. 24 கோடி நான் வட்டியே கட்டிட்டு இருப்பேன். 50 கோடியும் குடுத்துட்டு 24 கோடி வட்டியும் கட்டிட்டு இருப்பேன். அது தவிர 200 கோடி ஒரு சம்பளம் குடுக்கணும். எப்படி என்னால சமாளிக்க முடியும்? இதுதான் அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் ரெவென்யூல நான் எடுத்து அப்போ இந்த படத்தை லான்ச் பண்ண உடனே ஒரு வியாபாரம் ஆகுது வச்சுங்களேன். எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைக்குது. ஒரு 100 கோடி ரூபாய் நான் டிஜிட்டல் விற்கிறேன். அதில் ஒரு 20 கோடி அட்வான்ஸ் கிடைக்குதுன்னா நான் அதில் உடனே 27% அனுப்பிச்சிட்டு போகிறேன் அவருக்கு. என்ன சொல்கிறீங்க? எந்த பிஸ்னஸ் நடந்தாலும் உடனே நான் ரெவென்யூ ஷேர்னா நான் உடனே அனுப்பிச்சிட்டு போகிறேன். இது லீட் ஆக்டருக்கு எல்லா லீட் ஆக்டர் நம்ம என்ன சொல்றேன்னா ஒரு பர்டிகுலர் தொகையை தாண்டி வாங்குற நடிகர்கள்